மை டியர் க்ரீன் விஷஸ், வெல்கம் பேக். உங்ககிட்ட யாராவது பூமியை நம்ம எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் அவனை நம்பலாம். நீங்கள் நினச்சா கூட பூமியை காப்பாற்ற முடியும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவனை கூட நம்பலாம். ஆனால் நான் தான் பூமியை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவனை மட்டும் நம்பிடாதீங்க, போட்டு போட்ட சூட்கேஸ் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி பூமியை காப்பாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாமா? இதோட ஆன்சரை 3 வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணும்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் பல செஞ்சுரிஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு. பட் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாமே. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த விஷயங்களை சில பேரோட செல்ஃபிஷ்னஸ்க்காக கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு அந்த ரிசோர்ஸ் இருக்காது, பேசிக்காக அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. கடைசியில் எல்லாருமே பசி இறந்துருவாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். பட் இதை நம்ம கேபிட்டலிஸ்டிக், கம்யூனிஸ்டிக், ரிலீஜன், காஸ்ட், கிளாஸ் இப்படிலாம் பேசாமல் என்வாயர்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். நமக்கு இருக்கிற தண்ணி, நமக்கு இருக்கிற காற்று இதெல்லாமே ரொம்ப லிமிட்டட் இல்லையா? லேண்டுமே லிமிட்டட் தான். ஸோ என்வாயர்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ரிசோர்ஸஸ், நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அதை கம்மியாக யூஸ் பண்ணணும், முடிஞ்சளவு கம்மியாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸை மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி, ரீசைக்கிள் பண்ணியோ ரீயூஸ் பண்ணியோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும். இன்ஃபேக்ட் இதை தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொல்லியிருக்காரு. லைஃப் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்மொழிதாரு, பேசிக்காக இனிஷியேட் பண்ணுறாரு. அப்படின்னா என்னென்னா, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதை பல கண்ட்ரியோட தலைவர்கள் வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்களேன். உலகத்தில் எந்த பெரிய தலைவர்கள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்தாலும் இந்த ரிசோர்ஸஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறது, சஸ்டைனபிலிட்டி, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா இதை கேட்டால் ஓட்டு வரும்னு அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் இது அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, உலகம் இவ்வளோ அழகான ஒரு உலகம், ஸ்கை, மவுண்டைன்ஸு, ஃபாரஸ்ட், ட்ரீஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஓஷன் சொல்லி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த உலகத்தை இன்னுமே பியூட்டிஃபுல்லாக நம்ம அழகாக கொண்டு போகணும்னா நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ரிசோர்ஸஸை கம்மியாக யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்வாயர்மெண்ட் கொடுக்கறத கம்மி பண்ணணும், இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கம்ப்ளீட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 2 வார்த்தைலாம் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சொல்லலாம். பேசிக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி ஆகணும், சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிட்டு இருக்கோம், பில்டிங்ஸ் கட்டுறோம், கார் வாங்குகிறோம், நிறையா பண்ணுறோம். பட் ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் ஒரு பேக் பாஸ் எடுத்து நம்ம எப்படி டெவலப்மெண்ட் ஆகணும், எப்படி சஸ்டெயினபிளாக டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்தோன்னா, நம்ம எல்லா பாலிசிஸ், நம்ம பண்ணுற லைஃப் ஸ்டைல், என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம என்வாயர்மெண்ட் கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிப்போம். which will eventually make a change. ஏன் இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம 2 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் ஏதோ மாறிட்டோம், என்வாயர்மெண்ட்டுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணு எப்படின்னா எதுவுமே மாறாது. நீங்கள், நான், நம்ம ஃபேமிலி, க்ரீன்விஷ் ஃபேமிலி, அது போக நம்ம ஊரில் இருக்க மக்கள், ஸ்டேட்டு, நேஷன், வேர்ல்டு, இதில் இருக்க கம்பெனிஸ், இதில் இருக்க கவர்மெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்போ ஒரு முடிவெடுத்து நம்ம என்வாயர்மெண்ட் பேஸ்டாக, நேச்சர் பேஸ்டாக, சயின்ஸ் பேஸ்டாக இப்படி வாழ்க்கை முறை வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ மட்டும்தான் இதை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லோரும் எப்படி இதை மாற்றிக்க போகிறோம் அப்படின்றத க்ரீன்விஷ் சேனலில் அடுத்தடுத்து கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். சஸ்டெயினபிலிட்டி, வைல்ட் லைஃபு, அழகான பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக தமிழில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இவ்வளோ யோசித்தனா அதை யோசித்திருக்க மாட்டேன்னா க்ரீன்விஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கோங்க, கொடுக்குற லவ் இருக்கே, ஐயோ ஒரு புது க்ரியேட்டருக்கு என்ன தெரியுமா தேவை? சப்போர்ட் தான். நீங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை பேசுங்க, உங்கள் ஃபேமிலிகிட்ட பேசுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் அதிகமான, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேனலில் அடிக்கடி கொடுக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட்ரி, ட்ரீஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ரிவர்ஸ், ஓஷன்ஸ், மவுண்டைன்ஸ் இந்த மாதிரி நேச்சர் சார்ந்த விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே, ரெண்டாவது ஒரு சஸ்டெயினபிளான லைஃப் ஸ்டைல், நம்ம ரெகுலராக வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பிஸியான வாழ்க்கையில் இந்த உலகத்துக்காக, என்வாயர்மெண்ட்டுக்காக கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நானும் ஒரு நல்ல அழகான சஸ்டெயினபிளான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு க்ரீன்விஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் ஃப்ரம் ஆல் த பீப்புள். தேங்க்யூ ரியலி ஸோ மச். கடைசியாக ஒரு தடவை சொல்லிடலாமா? லெட்ஸ் கோ க்ரீன் வித் க்ரீன்விஷ். Bye.